நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு அதிமுக தாவேகா இபிஎஸ் எஸ்பிவி நிலைக்க போவது உறவா பகையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தலுக்கு பிறகு உருவான சூழல்களில் இன்னும் தெளிவு பிறக்காத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதிமுக என்ன நிலைப்பாட்டில் நிலைக்க போகுது அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒற்றை தலைமை அப்படிங்கிறது பல போராட்டத்துக்கு பிறகு நிலைத்ததை பார்த்தோம். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் அதுலேயும் ஒரு சவால் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். அதிமுகவுடைய சட்டமன்ற குழுவே இரண்டாக 2 நிலைப்பாடு எடுத்திருக்கிறத பார்க்கின்றோம். திரு எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களித்ததையும், எதிராக திரு இபிஎஸ் தலைமையிலான 22 பேர் வாக்களித்ததையும், அதுக்கு பிறகு பரஸ்பரம் அவங்க நடத்தி வரக்கூடிய சொற்போரையும் நம்ம பார்க்கின்றோம். அதிமுக பிளந்து விட்டதுன்னு சொல்ல இன்னும் முழுமையாக முடியலனாலும் கூட அதை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியலில் ஒரு வாரம், ஒரு மாதம், இதெல்லாம் நீண்ட நாட்கள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பேக் சேனல்ஸில் 2 தரப்புக்கும் இடையே சமாதானம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது பிளவை நோக்கி போகலாம், இல்லை பிளவு தவிர்க்கப்படலாம், ஒரு சுமூகம் வரலாம். இதில் 2 கோர் கொஸ்டின்ஸ் எழுந்திருக்கிறது. அதிமுக ஒரு பிளவை தவிர்க்க முடியுமா? 2 நிலைப்பாடு எடுக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை உறவென்று ஒரு தரப்பும் பகையென்று இன்னொரு தரப்பும் பார்க்க போகுது. இதில் எது நிலைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டு அரசியல் வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி பிரயாணிக்க போகிறது அப்படின்னு புரிந்து கொள்றதில் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் என்றும் பார்க்கலாம். இதை நம்ம முக்கியமாக விவாதிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த வேளையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமையகத்துக்கு தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த தரப்பும் கூடி பேசியிருக்கிறாங்க. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு முயல்கிறாங்க. அவங்க கூறினா கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்ல, அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு அதிமுகவை உற்று நோக்கிறவங்களும் தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களும் கேட்குறாங்க. நம்ம விவாதிப்போம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் திரு டிவி சோமு, திரு எம் குமார், திரு ஹிதாயத்துல்லா மற்றும் திரு சேலம் மணிகண்டன் ஆகியோர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். நான் திரு குமார் அவர்கள்ட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். திரு குமார், இன்னொரு பிளவு அதிமுக சந்திக்குதா, இல்லை அவங்க சமாளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னொரு பிளவுக்கு அது போகணும்னு நான் எனக்கு தோணலை. ஏன்னா சிவி சண்முகம், திரு வேலுமணி தரப்பினர் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னே, தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதம், ஒரு வருஷத்துக்கு முன்னே கூட வச்சுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னே கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த மாதிரி தொடர்ந்து தோல்வியாக இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். அதன் பின் அது அப்படியே தொடர்ந்தது. ஆனால் அவர் எதுக்கு எடுத்தாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, தேர்தலை எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுலே கொண்டு வந்தார். இப்போ எல்லாருமே இப்போ அவங்கெல்லாம் கணிச்சது போல் இப்போ நடந்து முடிந்துட்டது, தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டது. இப்போ அதைத்தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதை பேசுவோம், பொதுக்குழுவை கூட்டி பேசி முடிவு எடுப்போம், நீங்கள் எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அன்னைக்கு எந்த முடிவை ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க? பொதுக்குழு எடுக்கிற முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோன்றாங்க. பொதுக்குழு எடுக்கிற முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே போயிருக்கிறவங்களும் இவங்களை கட் பண்ணி விடணுங்கிற நோக்கத்தில் அதில் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு பார்க்க முடியாது. அவங்க இவ்வளோ விமர்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் பொதுச் செயலாளர், பொதுக்குழு கூட்டுங்க பேசுவோம் அப்படிங்கும்போது கத்தியை பின்னாடி வச்சுட்டு அப்படி சமாதானம் பேசுறாங்க. அரசியல் கட்சியில் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அரசியல் அப்படிதான் பார்ப்பாங்க. இல்லை ஜனநாயகத்தில் விவாதம், வாத பிரதிவாதம், காங்கிரஸுங்கிற வார்த்தைக்குடைய அர்த்தமே டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அர்த்தமே வாதம் பிரதிவாதம், ஏன்னா கூச்சல் குழப்பம் எல்லாம் இருக்கும். முடிந்த பிறகு ஒரு முடிவுக்கு வர்றது தான் காங்கிரஸ். அதை போல் டெமோக்ரஸி, அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குற அதிகாரங்கள், விதிமுறைகள் எல்லாமே எல்லாரையுடைய கருத்தையும் ஒருமித்த கருத்தாக முடிவெடுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியுடைய கடமை. இல்லை, உட்கட்சி ஜனநாயகங்கள் பெரும்பாலான கட்சியில் இருக்கா? அது நீங்கள் சொல்கிறது நியாயம் தான். நிறைய கட்சிகள் அது இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே கூட அது இல்லாதனால தான் பிரச்சனை. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு எதேச்சதிகார ஒரு போக்கு அங்கே இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் கேட்குறாங்களே தவிர, என்ன பொதுச் செயலாளரை போடு, அவரை போடுங்கிறதுலாம் அவங்கள்ட்ட அந்த பேச்சே இல்லை. மந்திரி பதவி வேணும், அதுவும் இல்லை. அதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அவர்கள் ஜெயித்தாச்சு. நான் அன்றைக்கி இந்த தேர்தல் ரிசல்ட் வந்த அன்றைக்கி நம்ம தளத்தில் இருந்து இங்கேருந்து நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன்னா, திமுக எதிர்க்கட்சி ஆகிவிட்டது. திமுக தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் அதிமுக தேர்டு. எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியாது. பேசாமல் ஆதரிக்கிறது தான் நல்லது. மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம்.
பட் அது ஒரு பொதுக்குழு மாதிரி ஒரு பாடியிலே, செயற்குழு மாதிரி ஒரு பாடியிலையோ தலைமை எடுத்தா பரவாயில்ல. ஒரு குழு எடுக்கும்போது தானே பிரச்சனையை கிளப்பிருக்கு. பட் ஆனா இது விவாதிக்கப்பட வேண்டாம். ஒரு குழுனா நீங்க 25 பேர் ஒரு குழுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் அவங்க வந்திருக்காங்கன்னா அது ஒரு மேஜர். பட் அது ஒரு மேஜர் வாய்ஸ் இல்லையா திரு சேலம் மணிகண்டன்? திரு புகழேந்தி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய குட் ஈவினிங்கை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேயோ டிரைவ் பண்ணிட்டு எங்கேயோ ரகசிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். குட் ஈவினிங் புகழேந்தி சார். குட் ஈவினிங். இல்ல சார், இல்ல கேளுங்க. ஓகே, சம் சிக்னல் இஷ்யூஸ், மீண்டும் கனெக்ட் பண்ணுவோம். திரு மணிகண்டன் தேர்ந்து ஆரம்பிக்கலாம். திரு மணிகண்டன், குட் ஈவினிங் புகழேந்தி சார், நல்லா இருக்கீங்களா? சரியா போச்சு பாருங்க. சூப்பர். நான் உங்கள்கிட்ட விரிவா வரேன் ஜஸ்ட் டு ஹியர் குட் ஈவினிங். நான் வந்தேன் உங்கள்கிட்ட. திரு மணிகண்டன், இது நீங்க வந்து யாரோ ரோட்ல போறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு வென்று வந்திருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸ். அவங்க ஒரு டிஸ்கஷனை கேட்குறாங்க. ஒரு கட்சி ஃபோரமில் ஜெயலலிதா இருக்கும்போது ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்துக்கே தடை போடுறாரு உங்க தலைவர். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, நீங்க நிலைக்குமா நிலைக்காதான்னு கேட்டீங்க. நிலைக்கும் என்பார் நிலைக்காது, நிலைக்காது என்பார் நிலைத்து விடும் அப்படிங்கிற பாட்டு தான், கண்ணதாசனுடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி குமார் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். சார், அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் கீழ் தொடர் தோல்வி, இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதுல வாஸ்தவமே இல்லை. அவருடைய தலைமை பண்பு பத்தி கேள்வி கேட்கறீங்களா? கேள்வி எழுதா எல்லாமே சரி. ஆனா என்னன்னா, பொதுச் செயலாளர் போய் விஜய் கட்சியை எதிர்த்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு பொதுக்குழுவுல போய் நாங்க வந்து விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச மரியாதைக்குரிய விஜய் பின்னாடி போய் அவரு பின்னாடி நின்றுதான் அதிமுக காப்பாத்துவோம், மந்திரி பதவி வாங்குறதோ வாரிய பதவி வாங்குறதோ எங்க நோக்கம் இல்ல அப்படின்னு நீங்க விஜயை போய் ஆதரிச்சு ஓட்டு போடாம எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு அந்த சட்டமன்ற வளாகத்திலே வந்து நின்று கூட்டுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா உங்க அரசியல் கற்பு 1% கூட யாராலையும் சந்தேகிக்க முடியாதது. ஒட்டு மொத்த அதிமுக காரன் கன்னியாகுமரியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஆமா இவங்க கேட்கறது சரிதானே அப்படின்னு அவங்க பின்னாடி திரண்டிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அவர் ஒரு சரிவை கூட சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கும். திமுக கூட்டணி பேசாம இதெல்லாம் நீங்க பேசியிருந்தா இன்னமும் கூட சரியா இருந்திருக்குமே மணிகண்டன். திமுகவோட கூட்டணி பேசுறேன்னு சி.வி. சண்முகம் சொன்னது உங்களுக்கு என்ன திருக்குறள், பைபிள், பகவத்கீதையா? அது நெருப்பு இல்லாம போகமா சி.வி. சண்முகம் மட்டும் சொன்னாரா? பேபி பேசினாரு. திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஃபேட்டிக்கா மறுக்கலைங்கிறத பாக்குறோம். அதை தாண்டி திரு திருமாவளவன் சொல்றாரு. சகல தரப்புல இதை சொல்லிட்டு இருக்காங்க சார். இது வந்து இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் தின் ஏர் சார். இது பிரபல ஊடகங்கள் எல்லாத்திலையுமே ரிப்போர்ட் ஆச்சு. நீங்க வேணா மறுக்கலாம், பட் அது ஏதோ ஒரு மட்டத்துல நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு கட்டத்துல அது பரிசீலிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திண்ணம். மனசாட்சிக்கு தெரியும். பேபி இந்தியா டுடே மனசாட்சிக்கும் அரசியலுக்கும் என்ன சார்? நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி அப்படின்னு அரசியலுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது சார்? பேபி அதே அங்க ஹைதராபாத் இது அப்படியா? அண்ணா விஜய் அண்ணா வணக்கம். தலைவா வணக்கம். ஓகே, போட்டாங்க ஒரு துண்டை விட்டுருங்க சார். விஷயத்துக்கு வரேன். பேபி ஹைதராபாத்ல ஒரு பேச்சு பேசினாரு, தமிழ்நாட்டுல வந்தோடனே எப்படி பல்ட்டி அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். ஒருவேளை அப்படி ஒரு அதிமுக பக்கம் எடுக்கப்பட்டு திமுக ஆதரவுல ஒரு ஆட்சி அமையலாம், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருந்தார் அப்படின்னா அதிமுகவுக்கு அன்றே தோற்றம் மறைவு அப்படின்னு தேதி போட்டிருப்போம். அதிமுக ஒரிஜினல் தொண்டை கழுத்தறுத்துட்டு செத்து போயிருப்பான். எந்த கட்டத்திலயும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல அப்படின்னா யாராவது ஏத்துப்பாங்களா? இன்னைக்கு வந்து அவ்வளவு பரவலா இருக்கு. நீங்க அதை எதையோ வச்சு மறைக்கிற மாதிரி இல்ல. நான் எதையோ மறைச்சிடலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. முதல் ஆப்ஷன் அப்படி நான் அறிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷனை சொல்றேன். திமுக தரப்புல அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி இங்க பேசி நம்ம அவங்களோட இதுல ஆட்சி அமைச்சோம்னா நம்ம கட்சியோட அடிப்படையே போயிருக்கோம். அப்ப ஏன் சார் கட்சியோட கொள்கை பரப்பிச்ச எல்லாரும் அவர் வீட்டு வாசல் அவர் தான் கிங்கா வருவாருங்கிறாரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய பலரும் அந்த நாளன்னைக்கு அவர் வருவார், அவர் தான் மக்கள் அதை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு இல்லாம போகிறோம் இவங்க எல்லாம் பேசுவாங்களா? சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் பேசுவாங்களா? ரொம்ப வெரி ஹானஸ்டான பதில் இதுக்கு சொல்லணும் அப்படின்னாங்க. வந்து ஜெயிச்சிருவோம் நம்பிட்டு இருந்து தோல்வியை வந்த உடனே எந்த பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடலான்னு உட்கார்ந்து இருந்தாங்க இந்த அம்மாவளி தொண்டர்கள், அம்மாவின் கொள்கை வீரர்கள். அம்மா எங்கள் உயிர், சின்னமா சின்னமா வாழ்க, தினகரன் தினகரன்
வாழ்க. அது பன்னீர்செல்வம் வாழ்க, பழனிசாமி வாழ்க, இன்னைக்கு விஜயசாமி வாழ்க அப்படிங்கிற தொண்டர்கள் எந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போயிருவாங்களோன்னு அவங்களை அப்போதைக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா தான் நான் நினைக்கிறேங்க. முதல் ஆப்ஷன் இப்படி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு, ரெண்டாவது திருமாவளவனை முதலமைச்சராக்கி 2 கட்சி நாம மந்திரி சபையில சேரலாங்கிறப்ப ஏப்பா அதுவும் நம்ம திமுகவோட சேர்ந்தோம்னா அது நமக்கு சரியில்லாம போயிருந்தா பூனைக்குட்டி வெளியே வந்தது. 3வது ஆப்ஷனா இந்த கொள்கை வீரர்கள், அம்மாவளி தொண்டர்கள் மந்திரி பதவிக்கோ பொதுக்குழு கூட்டுங்கிறாங்க. பொதுக்குழு கூட்ட சொல்றது ஜனநாயக மரபு தானே. அவங்க இன்னமும் மெம்பர்ஸா தானே இருக்கிறாங்க, அந்த கட்சியோட எம்எல்ஏஸ் இல்லையா சார்? நான் சொல்றத திருப்பி உங்களுக்கு சொல்றேன் ஹரி, நீங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட திமுகவை அழிவிலிருந்து காப்பாத்துங்கிற ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னு சொன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணிருக்கீங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க பழனிசாமின்னு விஜய்க்கு எதிர்த்து ஓட்டு போட்டு வந்து பழனிசாமி கேள்வி வச்சிருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் பொதுக்குழுவும் நிர்வாகிகளும் உங்க பின்னாடி வந்திருப்பாங்க. உங்களுக்கு தேவை அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம பொழப்பு சார். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போயிடல சார். குழந்தையெல்லாம் வேண்டி மரியாதைக்குரிய சிபி சண்முகம் சொன்னார்ல, நாளைக்கு அவர் குழந்தையை வேண்டி சொல்லுங்க சார். ஒருபோதும் விஜய் மந்திரி சபையில் நாங்கள் மந்திரியாக பதவி ஏற்க மாட்டோம், வாரியம் எதுவும் கேட்க மாட்டோம், நாங்கள் ஓட்டு போட்டது தவறுதான் அப்படின்னு கேட்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நேரா விழுப்புரத்துக்கு வருவாருங்க, இதுக்கு நான் உத்தரவாதங்க. ஓகே திரு ஹிதாயத்துல்லா, உங்களுக்கு சங்கடமா இல்லையா? நீங்க கூட்டணியா இருக்கிறீங்க, அதிமுக விளாசன்னு விளாசிருக்கிறீங்க, இவங்க எல்லாம் இன்னமும் பாஜக எதிர்ப்பு அவ்வளவு தீவிரமா எடுக்கிறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு விஜய் அவங்க ஆதரவையும் பெற்றுட்டு இருக்கிறாரு, உங்களையும் வச்சுட்டு இருக்கிறாரு, உங்களை நம்பாம அவங்க ஆதரவு பெறாரா? என்ன கணக்கு அது? எங்களுக்கு சங்கடமும் இல்லை, என்ன வேற எது தங்கடமும் எங்களுக்கு இல்லை. அதனால எங்களிடம் பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஒரு மதசார்பற்ற கூட்டணி உருவாகணும்னு சொல்லி முதல்ல ஓடி போய் ஆதரித்ததுக்கு காரணமே அங்கே வேற யாரும் உள்ள புகுந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான். இப்போ 25 பேர் வந்திருக்காங்களே. 25 இல்லை, விட்டா 47 பேர் வந்திருப்பாங்க. தாமதம் தான் அவங்களுக்கு காரணம். நாங்கள் அதை ஒரு கட்டையை போட்டு நிறுத்தணும், இவ்வளவுதான் விஷயம். இப்போ விஷயத்தை புரிஞ்சுக்க. இப்போ 25 47 பார்த்துருக்கீங்களா? 47 ஆதரவு கொடுக்கறதா சார். என்னமோ இவங்கெல்லாம் பதவி பித்தர்கள், அவர் பதவியே வேண்டாம்னு சொல்லி அவர் பிரச்சனையே எல்லா இடத்துலையும் நான் தான் முதல்வராக இருக்கணும், சட்டமன்றத்தில் நான் தான் முதல்வராக இருக்கணும், கட்சியிலையும் நான் தான் முதல்வராக இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் தான் முதல்வராக இருக்கணுங்கிற பிரச்சனை வந்ததுனால தான் சார் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. அதாவது தன் பிள்ளை மேலே அவர் சிவிஎஸ் சத்தியசீலன் சொன்னார்னா சாதாரண விஷயம் இல்லை சார். எதுவுமே நீங்களே கேட்டீங்கல்ல, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு, அதுதான் சார் உண்மை. எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும், திருமாவளவன் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இந்த தான் சார் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை. ஒரு வார்த்தை அவர் பல நிமிஷம் பேசினார் சகோதரர் மணிகண்டன், ஒன்று மட்டும் உண்மை. எது உண்மை தெரியுமா? அதாவது தோற்றம் மறைவுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இப்படி எடப்பாடியார் செய்தார், அதுதான் உண்மை. அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இல்லை, இப்போ அவங்க இருப்பது உங்களுக்கு சங்கடம் தரலையா சார்? எங்களுக்கு என்ன சார் சங்கடம்? இல்லை, இப்போ அவங்க இவ்வளவு நாள் பிஜேபி உறவாடியவர், அவங்க என்ன சொல்லி திரு கேசி வேணுகோபால் டெல்லியில பேசும்போது கூட என்டிஏ காம்பரன்ஸ் வேண்டாம் அப்படின்னாரு. வந்துருச்சு, ஏதோ நேரடியாவோ மறைமுகமா என்டிஏ தான் சார் வேண்டாம்னு சொல்றோம். என்டிஏ காம்பனன்ஸ்ங்கிறது அவங்க அதை விட்டு வெளியே வர்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே எடப்பாடியார் அண்ணா எம்ஜிஆரை திட்டினார்கள், ஜெயலலிதாவை திட்டினார்கள், பாஜகவோட ஒட்டுமில்லை உறவில்லைன்னு சொன்னது எந்த வாய் சார்? அந்த வாய் தான் அடுத்து பாஜகவோட சேர்ந்துச்சு. யோசிச்சு பாருங்க. பச்சை மங்கள் கையெழுத்திட வேண்டிய என்னை அசிங்கப்படுத்தினார்கள், ஊர்ந்து போய் அவர் முதல்வரானாரு, அவர் என்னை அசிங்கப்படுத்தினார் சொன்னது நாங்க இல்லை, திரு அண்ணாமலை சொன்னார். ஒரு விவசாயியுடைய மகன் தற்கூரிங்கிற முதல் வார்த்தையை கண்டுபிடிச்சது அவர் தான். யாரை தற்கூரி சொன்னார் தெரியுமா? ஆமா, திரு அண்ணாமலை சொன்னார் சார். எடப்பாடி பழனிசாமியை எழுதி எல்லா இடத்துலையும் வர்ற விஷயம் சார். தற்கூரிங்கிற வார்த்தையை அவருக்கு தான் சொன்னார். யார் சொன்னது? சொன்னது காங்கிரஸ் இல்லை. இப்போ நாங்கள் எங்களை பொறுத்தவரை அவங்க அதிமுக உங்களோடய வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய அண்ணாமலையோட ஜிகிடி தோஸ்த் இல்லை. நான் இல்லை சொல்ல சார். யார் நான் கேட்கறது இல்லை. இப்போ உங்களையோ இல்லை இப்போ உங்களோட பின்னாடி வந்திருக்கக்கூடிய அவங்களையோ மட்டும் நம்பி இருந்தா அது சிக்கலனால இவங்களும் வந்தா ஒரு சேஃப்டி நெட்டுன்னு தாவே கணிக்குது. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்களா போங்கன்னு ஒரு பாட்டு, அவருக்காண்டி ஒரு பாட்டு பாடுறேன், அதை கொஞ்சம் முழுசாக பாவம். அதை விட இன்னொன்று சொல்கிறேன், யாரை நம்பி இல்லைங்கிறதுக்கு இன்னொன்று சொல்கிறேன். அதாவது பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? யாராவது கட்டி வச்சாங்களா? அது 8 குஞ்சுகள் பொரித்த பின்னரும் சோறு போட்டவன் யாரடா?
இதுவும் பாட்டு. அதை விட அதிகமாக ஒரு வார்த்தை, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்து போனதும் கவலையின்றி இருந்த பறவைகள் தானடா. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தைங்க இருக்கு. ஆமாங்க, பறவைகளே இங்க கவலை இல்லாம இருக்கு, பறவைகள் விலங்குகள். ஆனா கவலைப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? மனித ஜாதி இருக்க. அவன்கிட்ட வந்தது பூரா மனதிலே வந்த நோயடான்னு பாட்டு பாடுறான். இந்த மனித ஜாதிக்கு தான் சார் நோய். என்னமோ இவர் பதவியே வேணான்னு சொன்ன மாதிரி சிவி சண்முகமோ எஸ்பி வேலுசாமி அவர்கள் மட்டும் பதவி கேட்ட மாதிரி, பதவின்னு சொன்னா எங்கேனாலும் நான் ரெடின்னு தான் சொன்னவர். அது திமுக கொடுத்தாலும் சரி அல்லது கம்யூனிஸ்டுகள் கொடுத்தாலும் சரி. இவங்களுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி இருக்குல்ல. திரு புகழேந்தி தான் ஆன்சர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். திரு புகழேந்தி சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இவங்க எல்லாம் பதவி பெற மாட்டாங்கன்னு நம்புறீங்களா உறுதியா? இப்ப அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல எஸ்பிவியோ சிவிஎஸ்ஓ இவங்களோ இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பதவி வேணாம் யாரும் சொல்ல போறது இல்ல, பதவி கொடுக்க மாட்டேன்னு அவரும் சொல்ல போறது இல்ல. ஒரு ஆதரவு கொடுத்தா சார், அரசியல் என்பது ஒண்ணும் இது என்ன சொல்ல துறவரம் இல்ல, தவறும் கிடையாது. இது ஒரு குவிட் ப்ரோகோவா திரு புகழேந்தி? குட் ஈவினிங் தந்தி டிவி. சாரி, அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்புறம் சார் பேசிட்டு இருந்தார். சரியான கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். இந்த பதவி என்பது பெருந்தகை அண்ணா சொன்னது போல நீர் குமிழிகள், எப்பொழுது வேண்டுமானாலும் உடைந்து போகும். அதுலதான் உட்கார்ந்துருப்பேன். நிரந்தரமான பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. ஆனா ஸ்ட்ரெயிட்டா அவங்க கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் வரேன். நான் அதில் போய் பதவி அவர்கள் அடைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சிவி சண்முகமாகட்டும், முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களாகட்டும், அவர்கள் ஆதரித்தது ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை இளைஞர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த கட்சி கவிழாமல் இருப்பதற்கு ஒரு ஆதரவை கொடுத்ததை மக்கள் பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் லாபம் அடைவதற்காக உள்ளே இதனால் நாம் செய்ய வேண்டும், இதனால் உள்ளே செல்ல வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்று நினைப்பார்களே. ஆனால் அது தவறு. விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்பது, தாவேகா தலைவர் முதலமைச்சர் அதை ஒப்புக்கொள்வாரா என்பது எனக்கு தெரியாது. திரு ஹிதயத்துல்லா சொல்றது போல நம்ம வெளியில பேசலாம், யாரும் துறவரத்துல இல்லை இன்னைக்கு. ஸோ அரசியல்வாதிகள் அரசியல் இருப்பது அரசியல் பதவிகள் பெறறதுக்கு தான். ஸோ இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா? அது ப்ராமிஸ் செய்யப்பட்டிருக்காதா இப்பயோ பின்னாடியோ வர்ற விரிவாக்கத்திலேயோ? நம்ம ஆதாரபூர்வமாக மிக தெளிவாக எங்கிட்ட மேலும் நிறைய எவிடன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ் காமராஜ் என்பவர் கடிதத்தை எடுத்துட்டு போய் டிடிவி தினகரன் ஆளுநர் நிலையத்தில் கொடுத்த பொழுது இவர் முதலமைச்சராக வேண்டும் என்பது அதிலே குறிப்பிட்டிருந்தது. கரெக்ட். இது எங்கே எடுக்கப்பட்ட முடிவு? யாரால் எடுக்கப்பட்ட முடிவு? மூன்றாவது இடத்தில் இருப்பவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கால் விஜய் அவர்களால் முடியவில்லை என்றால் திமுக வர வேண்டும். திமுக வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் உதவியோடு இவர் முதலமைச்சராக இவர் முயன்றார் என்பது முதலில் தெரிய வேண்டும். இன்னைக்கு அவங்கள குறை சொல்றார் அமைச்சராக வேண்டும் என்று சொல்லி. அண்ணா திமுக பொதுக்குழுவை கூட்டுகிறேன் என்று சொல்லி 1000 பேர்த்திட்ட சைன் வாங்கிட்டாங்க. 1 மந்த் டைம் கொடுக்கணும், 1/5 வேணும், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாரு? இப்ப 1/5 எஸ்பி வேலுமணி வாங்கிட்டாருங்கிறீங்களா? சைன்ல வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க சார் அவங்க. ஓகே, அதாவது அதிமுக பொதுக்குழு கூட்ட கோரி 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கோரணும். அது அதுக்கான விதி. ஆனா கூட்ட வேண்டியது பொதுச் செயலாளர் தானே, அது அவருடைய பொதுச் செயலாளர். ஆமா, பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் கூட்டணும், அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அதை தெரிவிச்ச பின்னாடி கூட்டாம இருந்தா நம்மளே தானா கூட்டிக்கலாம். அந்த 1/5 உறுப்பினர்கள் கூட்டி ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து முடிவு செய்யலாம்னு சட்ட விதி சொல்லுது. ஒரு பக்கம் ஏன் இந்த அவல நிலை? உங்க கூடையே இருந்தவர்கள் எங்களை எல்லாம் தூக்கி எறிந்த பொழுது தெருவிலே போறவங்க நீ ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுங்க. எடுத்த உடனே அந்த தெருவிலே போனவர்கள் தான் இந்த புகழேந்தியும் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற அண்ணன் கேசிடி பிரபாகரன் சபாநாயகராக இருப்பவரும் கேசி பழனிசாமி போன்றவர்களும். சொன்னீங்களா இல்லையா? தெருவில் போறவங்களை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்க இன்னைக்கு அதே சட்டமன்றத்தில் கை கட்டி நின்று அவரிடத்தில் பதில் சொல்லுகின்ற ஒரு நிலை. காலம் எப்படியெல்லாம் மாறி போகிறது என்பது நம்ம பார்க்கணும். இரண்டாவது, என்னை பொறுத்தவரை என்னுடைய சொந்த கருத்தாக தந்திக்கு பதிவு செய்கிறேன். ஏனென்று கேட்டால், கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி இந்த நிமிடம் வரை இதனை பிடிப்பாக நிற்பவர் விஜய் அவர்கள். தாவேகாவினுடைய தலைவர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், பேராதரவோடு இங்கே ஆட்சி கட்டில் அமர்ந்திருப்பவர். அந்த கொள்கையிலிருந்து நீங்க மாறக்கூடாது. வேணா ரிசைன் பண்ணி போய் நின்னுட்டோம், பை எலெக்ஷன் வரட்டும். எவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்க மாறினாங்க? எதனால இதை சொல்றீங்க? நண்பர் சொன்ன மாதிரி இடதுசாரிகள் ஆதரவு இருக்கிறது.
யார் கொள்கை மாறினாங்க? இப்ப இந்த அதிமுக குழு அந்த கொள்கையை ஒட்டி இல்லைங்கிறீங்களா? இல்ல, அப்படியே நான் சொல்ல வரலையே. அவங்கதான் இன்னைக்கு பேசும் பொழுது சொல்லலையே. சிவி சண்முகம் கருத்தை நான் வரவேற்கிறேன். இத்தனை காலம் அவர் கத்தினாரு சின்னமான்னு, அதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி இவரும் கத்தி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை. பட் இன்னைக்கு பேசும் பொழுது பிரிந்து போனவர்கள் எல்லாம் இணைய வேண்டும், எல்லோரையும் சேர்க்க வேண்டும், கட்சியை வலிமையடைய செய்ய வேண்டும் தான் மாறி மாறி இப்படி திரும்பி பார்த்துட்டு சிவி சண்முகம் வேலுமணியை பார்த்து பேசுறாரே தவிர இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறோம்னு சொல்லல. அதை இந்த தமிழகத்தினுடைய முதல்வரும் என்டாஸ் பண்ணினார். யாருக்கிட்டையும் லெட்டர் எழுதி கேட்கல அவரு. நான் கொள்கை ரீதியாக சொல்வது பிஜேபி எதிர்த்து வர வேண்டும். பாருங்க, இந்த சுனாமியில ஒரு சீட்டு தான் பிஜேபி, சுனாமி அலையில் ஒரே ஒரு சீட்டு பிஜேபி. யாரெல்லாம் தோற்றார்கள், எத்தனை அமைச்சர்கள் போனார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே ஒரு நியாயம் என்பது இருக்கிறது. ஆகவே இவங்க இப்படி போயிடுவாங்கன்றது இல்லை. நான் வேண்டி கேட்பதெல்லாம் பழனிசாமிய நான் இதே தந்தி டிவியில எல்லாம் பேசியிருக்கேன், தயவு செய்து பதவி விலகுங்க, விட்டு கொடுங்க. இல்ல எதிர்கட்சி தலைவரா இருக்குன்னு சொல்லி கேளுங்க அவங்க கிட்ட. இன்னைக்கு கூட்டி பேசுறேன்றாரு. ஒரு ஆட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஆட்டு கழுத்துல கத்தியை வச்சுட்டு அந்த ஆடு சரியா வருமா வெட்டும் போதுன்னு தழைய முன்னாடி காமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் நீங்க வாங்க பேச்சு வரதுக்கு, இன்னொரு பக்கம் டிஸ்குவாலிபிகேஷனுக்கு போய் லெட்டர் கொடுத்திருக்கீங்க சபாநாயகர்கிட்ட. ஜேசிடி பிரபாகர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விளையாட்டு சிந்து விளையாட்டு இருக்க கூடாது. இல்ல, அவர் வாயிலிருந்து வரமாட்டேன் சார், நான் தோல்விக்கு காரணம் ஆய்வு செய்ய வேண்டும், உடனடியாக கூடுங்கள், எல்லோரும் உட்கார்ந்து பேசுவோம். ரெண்டாவது, பிரிந்து போனவர்களை சேர்த்துக்கணும்னு இப்பயாவது வாட் எவர் மேபி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, கட்சியே பாதி காணாம போயிடுச்சு, ஆனா இப்பயாவது சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். கொஞ்சமாவது ஃபிளெக்சிபிலிட்டி வேண்டாமா மணிகண்டன் சார்? அது இறங்கி வர வேண்டாமா? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பெரிய பெரிய ஃபிளெக்சிபிலிட்டி காமிச்சிருக்கிறாங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு நண்பர் அண்ணன் புகழேந்திக்கு ஒண்ணு கேட்கிறேன். அதிமுகவை எப்படியாவது காப்பாற்றணும், அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட போய் கூட்டணியை வச்சு அதிமுக காப்பாத்தின அருமை அண்ணனே, ஒரு வாதத்துக்காக வச்சுக்கீங்க. உங்களை மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சீங்க. ஆதரவு தெரிவிச்சீங்க. உண்மையை நான் சொல்றேன். ஒரு செகண்ட் பிஜேபிக்கு எதிர்ப்பான முடிவு, அதற்காக எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அவங்கள்ட்ட சீட்டு கேட்கல, நான் எங்கேயும் போல, நான் ஆகவே ஆதரவு தெரிவித்தது உண்மை, ஒப்புக்கொள்கிறேன். அதோடு அப்ப பாசிச பாயாச பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்கு பரப்பன அக்ரஹாரா ஜெயில அம்மாளுக்கு ஜாமீன் கொடுத்து புகழேந்தி போய் திமுக ஆதரவு தெரிவிக்கிறப்ப ஒரு வாதத்துக்கு வச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவு ஆட்சி அமைச்சிருந்தா அது மட்டும் என்ன தோஷம் பட்டிருக்குன்னு எனக்கு புரியல. அப்புறம் காலத்தின் கோலத்தை பார்த்தீங்களா, ஜேசிடி பிரபாகர் முன்னாடி போய் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கும்பிடணும். வாஸ்தவம் தான், தன்னுடைய கட்சியில ஒரு கீழ்நிலை தொண்டரா இருந்த வி.கே. பாபு அப்படிங்கிறவரு முதலமைச்சர் ஆப்பிரிக்க மாடலை பாரீர், ஐரோப்பிய மாடலை பாரீர் அப்படின்லாம் 5 வருஷமா உருட்டினாங்களே, தோத்து போனார் மு.க. ஸ்டாலின். வி.கே. பாபு தான் இப்படி முடிச்சாரு இல்ல, அப்ப அது காலத்தின் கோலம் இல்லையா? நீங்க கேட்ட கேள்விக்கு வரங்க. எடப்பாடி பழனிசாமி திருப்தியோட சார், ஒரு முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் சார். ஆப்பிரிக்க மாடலை பாரு, ஐரோப்பா மாடலை பாரு, ட்ரம்புக்கே எங்களை பார்த்து தான் காப்பிடுங்க. என்னன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா பாருங்க, யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஜெயிக்கல சார், அதிமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் சார். எனக்கு சொல்றதுல எந்த சந்தேகமும் இல்ல சார். ஆனா அதுல இருந்து ஒரு பாடம் எடுக்க வேண்டாமா? அதுல இருந்து பாடம் படிப்பு எடுக்க வேண்டாமா? திரு சோமு யார் இறங்கி வர வேண்டியது? சிவிஎஸ் தரப்பா இல்ல பிளெக்சிபிலிட்டி வேண்டியது இபிஎஸ் தரப்புக்கா? சரி, ஆளாளுக்கு பாட்டு மன்றம் நடத்துறப்ப நானும் பாடிடுறேன். பாடுங்க. எல்லாருமே திருடங்க தான், சொல்ல போனா குருடங்க தான், என்னையும் சேர்த்து தான், யாரும் தனிப்பட்ட முறையில் இல்லை. அது சும்மா போட்டுக்கிறேன் நீங்க வேற. ஆனா நீங்க நிச்சயம் அரசவை கவிஞரா அடுத்த அதிமுக ஆட்சியில ஆவறீங்க. ஏன் வராது? சூரியன் மேற்க உதிச்சா வணக்கம் வணக்கம். சரி, இப்ப சொல்லுங்க. உதிக்காதுன்னு மேல இப்ப சொல்லுங்க உங்க கேள்வியா. யாரு பக்கம் யார் இறங்கி வரணும், யார் நிச்சயமா பிடிவாதம் பிடிக்கிறார்? இப்போ நிச்சயமா சொல்ல போனா இப்போ எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவது நல்லது அப்படின்னு தான் தோணுது கட்சிக்கு. இப்போ போன சமயத்தில் பல தடவை அவருடைய செயல்பாடுகளை அவர் கடுமையாக உழைச்சார். அதே போல் ஒரு மக்களால் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வராட்டி கூட அவர் எங்கே இருந்தார் என்னன்னு பெருசாக தெரியாது. இருந்தாலும்
தன்னை முன்னிறுத்து அந்த ஒரு 75 சீட்டு அவர் வந்து வாங்கினதுங்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் சார் 47 பெரிய வெற்றிங்கிறாரு. இல்ல, நான் சொல்றது 75 அதையும் அப்ப கூட புரிஞ்சுக்கலாம். இப்ப 47 கூட பெரிய வெற்றிங்கிறாரு. இல்ல, நான் சொல்றது வந்து 2021 அடுத்தது வந்து இப்ப இந்த தேர்தலில் கூட பார்த்தா ஒரு தனியாவே எல்லா தொகுதிகளுக்கும் போய் இது உழைப்புல குறைவு கிடையாது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இவருடைய எதிர்த்தரப்பாக இப்போது மாறி இருக்கிற இவங்க சொல்கிறது எஸ்பி வேலுமணி தரப்பு சொல்வது போல் கட்சியில் இருக்கிற எல்லாரையுமே போனால் இப்படி ஆதரவான ஆட்களும் இருப்பாங்க, எதிரான ஆட்கள். இன்னும் சொல்ல போனால் அரசியல்ங்கிறது ரத்தம் சிந்தாத ஒரு போர். இங்கே வந்து ஒரு கையில் பூச்செண்டும் இன்னொரு முதுகில் ஒரு கத்தின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பேசுனது மாதிரி கூட இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப இவர் கொஞ்சம் இறங்கி போயிருக்கணும் ஏற்கனவே ஒன்று தேர்வு. இப்போயாவது வந்து இவர் சொல்கிறார்ல எஸ்பிமணி சொல்லியிருந்தார் சிவி சண்முகமும், எப்போ பார்த்தாலும் போங்கங்கிறீங்க, ஏன் வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ட்டு. அந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே இந்த அதிருப்திங்கிறது திடீர்னு வந்தது இல்லை, நீர்முத்தன் இருந்திருக்கு. அப்போ இவர் வந்து ஒரு டாக்டிக்ஸான ஒரு மனிதர் தான். திடீர்னு ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டாலும் கூட ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அவர் பல விஷயங்களில் செயல்பட்டுருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். சர்வைவர். அது வந்து ஒரு விஷயம் தெரியாமல் வந்துட்டு மாட்டினாலாம் கிடையாது. ஒரு மைண்டில் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ளவர், செயல்படக்கூடியவர். அப்போ அதை உணர்ந்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி தரப்பினரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஒரு விஷயம், ஒரு தடவை எஸ்பி முத்துராமன் இயக்குனரை வந்து பேட்டி எடுத்தேன். அது சொன்னால் இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும். அப்படின்னு அவர் ரொம்ப ஏஜ்டி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்த அந்த பேட்டியில் சொன்னார், பல இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் வந்து சண்டைலாம் வந்துருக்குதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லையே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, கருத்து மாறுபாடு இல்லாத இடம் கிடையாது. அந்த சம்மந்தப்பட்ட ஹீரோட்ட அதை பற்றி பேசுவேன். அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணால் அவர் கருத்தை நான் ஏற்றுக்குவேன், நான் அவர் கன்வின்ஸ் பண்ணல அவரும் என் கருத்தை ஏற்றுக்குவேன். இதுலேயும் அதுதான் இல்லை, உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆஃபீஸில் முதற்கொண்டு அதுதான். அப்போ அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தலைமை குணம். ஒரு தலைமை குணத்தில் இருக்கிறது வந்து நெஞ்சு நிமித்தி பேசுகிறதும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அரசர் காலத்திலே பார்த்தீங்கன்னா போர் விஷயங்கிறது மட்டும் இல்லை, ஒப்பந்தங்கள் போட்டதும் அதுக்கு அங்கே தன்னுடைய குறுநிலை அப்போ அந்த தலைமை குணத்தோடு இவர் வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அந்த கடந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்விங்கிறோடைய விகிதம் வந்து நிச்சயம் குறைஞ்சிருக்கும். யாரையுமே நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு பார்த்துருக்கோம். அரசியல் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். அதிமுக இந்த மாதிரி பிளவை, செங்குத்து பிளவை ஒரு முறை இல்லை பல முறை சந்தித்த ஒரு இயக்கம். அது மாதிரின்னு நினைக்கிறதா இல்லை இது வேற தினிசா? ஏன்னா இது வந்து அதிமுக வரலாற்றில் இல்லாத ஒரு பெரிய வீழ்ச்சி. அதுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற குழுவே ஆன் டே 2 or 3 இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத பார்க்கின்றோம். டஸ் இட் ஃபீல் டிஃப்ரெண்ட்? சார், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். தலைமை பண்புங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி தான் தலைமை பண்பு. அந்த ஆங்கிலத்தில் சொன்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி. எல்லாத்தையும் அனுசரித்து சரியான முடிவு எடுக்கிறத நோக்கி இருக்கிறவங்க தான் அந்த தலைமை பண்புக்கு சரியான. இதில் திரு எடப்பாடி அவர்கள்ட்ட அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் பண்ண அவர் நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இப்போ எலெக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரை விட அதிகப்படியாக நாங்களாம் பேசுகிறது உண்டு. இவ்வளோ இந்த வயசில் 75 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இந்த அக்கினி வெயிலில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் அவர் எவ்வளோ ஆர்வம் இருக்கும் அப்படின்லாம் பேசியிருக்கோம். அந்த உழைப்பெல்லாம் அந்த உழைப்புக்கு பலன் அவருக்கு கிடைக்கிறது வரும்போது அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாரு. இல்லை, ஒரு அரசியல் கட்சி பொது மக்களுடைய அந்த கட்சிக்கு மேலே தன்னுடைய அத்தனை உரிமையை வைத்துக்கொண்டு எல்லாரும் கிளைம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பாடி இருக்கும், எல்லார் கருத்தையும் கேட்டு எடுக்கிற முடிவுக்கு தான். அப்படி தான் ஜனநாயகமே அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அந்த கான்செப்டை ஃப்ரேம் பண்ணது அப்படி தான். ஆனால் இவர் அதுக்கு விதிவிலக்க நடக்கிறார். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் பதில் சொல்லணும். ஏன்னா பிஜேபி பற்றி அதுக்கு நான் மீண்டும் வரேன். ஸோ இந்த பாயிண்ட்டை முன்னெடுத்துட்டு போனேன். நீங்கள் முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறதுனால இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி தானே எல்லாருமே பாயிண்ட் பண்ணுறாங்க மணிகண்டன் சார். அதில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக செல்வி ஜெயலலிதா கூட பல காலங்களில் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இவர் வேணாம், அவர் வேண்டாம், அன்கண்டிஷனலாக வந்தாலும் வேண்டாம், தேமுதிக வேண்டாம், புதிய தமிழகம் வேண்டாம், தாவேகா வேண்டாம், இது எல்லாமே அவருக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸாக இருந்திருக்கு. இந்த ஆப்ஷன்ஸில் ஒரு சில எடுத்திருந்தாலோ இல்லை எல்லா இருந்தாலோ இதை விட ரிசல்ட் பெட்டரா வந்திருக்கும் அப்படிங்கிற ஆதங்கம் தோற்ற முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்குமா இருக்காதா? இதுல எல்லாம் எதுலையுமே மெரிட் கிடையாது அப்படின்னு பார்க்க முடியுமா? யூ ஷுட் ஹியர் தி அதர்ஸ் அவுட்ல. இன்னொன்னு வேற கணக்கு. தொடர் தோல்வி அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு பக்கம் ஃபிளெக்சிபிலிட்டி காட்ட மாட்டீங்க, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் செஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுவாங்களா மாட்டாங்களா? வாஸ்தவமான கேள்விங்க, நியாயமான கேள்வி, நான் அதை மறுக்கல சார். அதாவது
நீங்க தயவு செஞ்சு அதிமுகவில் ஏற்கனவே அம்மாவுக்கு எதிராகவும் புரட்சி தலைவருக்கு எதிராகவும் நடந்த கலாட்டாவையும் இதையும் நீங்க வேற்றுமைப்படுத்தி பார்க்கணும். இதுல என்ன சொல்றாருன்னா, சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு பக்கம் கிளைம் பண்ணாங்க. இது பன்னீர்செல்வம் அவர்கள் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி கட்சி ஆபீஸ் போய் அடிச்சு உடைச்சாரு. 6 கேஸ் போட்டாரு, 14 கேஸ் போட்டாரு. சின்னத்தை 2 தடவை முடக்கினப்ப தனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு எல்லா வெளியிலையும் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு கிளைம் ஒண்ணு சார், பப்ளிக்கா நிறைய கிளைம் வைப்பாங்க சார். நெகோசியேஷன்ஸ்னு வரும்போது அதுல விட்டு கொடுத்தல் இருக்கும் சார். கிவ் அண்ட் டேக் தான் சார் அரசியல். இப்ப இல்ல ஒரு மேக்ஸிமலிஸ்ட் பொசிஷன் எடுத்துட்டு யாரையுமே வேண்டாம் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் வேண்டான்னு அவர் அனுப்பியிருக்கிறாரோ அவங்க எல்லாம் பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் பாருங்க, மாண்புமிகு அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறார். ரோட்ல போறவர் அப்படின்னு விழித்த திரு ஜேசிடி பிரபாகர் முன்னாடி தான் மாண்புமிகு பேரவைத் தலைவரே கும்பிட்டு நிற்கிறார். சோ அவங்க எல்லாம் வெளியில போய் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் எம்எல்ஏவா இருக்கிறார். இவங்களெல்லாம் வெளியில அனுப்பி என்னத்தை சாதிச்சீங்க? சேராத இடம் சேர்ந்து அந்த பதவி இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் சார் இவர் என்ன அடைஞ்சாரு, நீங்க என்ன அடைஞ்சிருக்கீங்க? நீங்க வெற்றி அடைஞ்சா அதை நீங்க பேசலாம். ஆமா சார், நிச்சயமா ஜெயிச்சிருந்தா எடப்பாடி ராஜதந்திரின்னு கொண்டாடி இருப்பாங்க. தோத்ததுனால கேள்வி எடப்பாடி ஒரு தோல்வி இல்ல சார், தொடர் தோல்வி. அதையும் சேர்த்து பாப்பாங்க சார். சார் அதை நான் மறுக்கல, ஜமுக்காலம் போட்டு மூடல. இப்பயாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, இவர் டிடிவி தினகரன் தலைமையிலான அந்த கட்சியை கொண்டு அதிமுகவோட இணைத்து திரு தினகரனை இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார்னா ஒரு இம்மீடியட்டா டேமேஜ் கண்ட்ரோல் இந்த கட்சியில கிடைக்கும். கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம், நாம மறுபடியும் ஜெயிச்சு வந்துருவோம் அப்படிங்கறத அவர் நிச்சயமா செய்வார். சில அரசியல் பாடங்களை அவரும் கற்றுக்கொண்டார். ஆனா ஒண்ணு கேக்குறேன் சார், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, டிவிகேல இருந்து அழைப்பு கடிதம் கூட கொடுக்கல. 2 விதமான கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல்ஏ, வலதுக்கு திருமாவளவனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அழைப்பு கடிதம் கொடுக்கல. சட்டசபையில முதலமைச்சரை பார்த்து கும்பிடுறாரு, அதுக்கு பதில் மரியாதை கூட முதலமைச்சர் செய்யல. அழைப்பு பழனிசாமி கும்பிட்டு ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை. சரி சார், நான் அதுக்கு போகல சார். இந்த ஸ்பிளிட் குரூப்பை போய் முதலமைச்சர் பாக்குறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர்னு ஒரு தீய சக்தின்னு இவரால் வர்ணிக்கப்பட்ட ஸ்டாலின் வீட்டுல போய் நேர்ல ஆசீர்வாதம் வாங்குறாரு. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பார்க்கல. இது ஒரு தன்மான கேட்டாரான்னு தெரியாது, கேட்டு அவர் கொடுத்தாரான்னு தெரியாது, நமக்கு ரெண்டுமே தெரியாது சார். டைம் கேட்டிருந்தா ஒரு நிமிஷம் டைம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலன்னா இந்நேரம் முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு சார். நாங்க டைம் கேட்டா அவர் கொடுக்கலன்னு வந்திருக்கு. அந்த விஷயத்துக்கு போல சார். சார் அழைப்பு கேட்காமையே ஒருத்தர் போய் அவரை ஆதரிக்கணும்னு இவங்களா தன்னிச்சையா அவர் முடிவெடுக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுக்கு எப்படி சார் அது ஒப்புதல் கொடுக்க முடியும் சார்? இவங்க நோக்கம் அவர் சொல்றது போல அவருக்கு விருப்பம் இல்லாம ஒரு முடிவை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் வச்சு எடுக்கும் போது யார் எந்த தலைமை அதை சகிச்சுக்கும்? எந்த தலைமை சகிச்சுக்கும் கேட்கிறேன். காங்கிரஸ்ல ஒரு குழு போய் நாங்க தாவேக்காவோட கூட்டணி அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி தலைமை முடிவு எடுக்காம ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தா அது நல்ல முடிவோ கெட்ட முடிவோ தலைமை தானே என்டாஸ் பண்ணணும் சார். தலைமை என்ன செய்யணும்? பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் 25, 27, இவங்களுக்கு 22 தான். இவர் தானே சார் தமிழ்நாடு முழுக்க சுத்துன்னு சுத்தினாரு. இவருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைச்சு. நீங்க எஸ்பி வேலுமணியை விட்டுருந்தா அந்த வேலையை அவர் பார்த்திருப்பாரு. இன்னைக்கு எடப்பாடிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தனால நிதி ஒதுக்கினதுனால ஊரா அவர் போனார். அது வேணல. அது என்ன எஸ்பி சண்முகம் போயிருக்க முடியாதா? வேலுமணி இவருக்கு முழு பொறுப்பும் கொடுத்திருக்காங்க சார். முழு பொறுப்பும் கொடுத்ததுனால முழு தோல்விக்கு அவர் தான் சார் காரணம். சகோதரர் நம்ம இவர் பேசினார் இல்லையா, நான் யாரோ கிளைம் பண்ணாங்கன்னு திருமதி சசிகலா. நான் கேட்கிறேன், வரம் கொடுத்தவ தலையில கை வச்சான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஒரு காலத்துல விஸ்வரூபம் எடுத்த சசிகலா உங்களுக்கு குண்டூசியா போயிட்டாங்க. அந்த குண்டூசினால தான் சார் என்ன நடந்துச்சு? தென் மாவட்டங்கள்ல 15க்கு மேற்பட்ட இடங்கள்ல அதிமுக தோல்வியை தழுவுச்சு. அது முதுகுல தூளா இருக்கலாம், சாத்துலா இருக்கலாம், சிறு துரும்பம் பல்குத்த உணவு சார். எல்லாரையும் நான் கேட்கிறேன், நீக்கிறதுக்கு தான் ஒரு தலைவரா? எதை எடுத்தாலும் நீக்கணும். நீக்கிறது மட்டும்தான் உங்க வேலையா? சேர்க்கிறது உங்க வேலை இல்லையா? தலைவர்னா யார் சார்? தலைவர் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சார். இது ஔவையார் சொன்ன ஆர்த்தி சூடி. இது கூட தெரியாம யாரை பார்த்தாலும் நிற்கிறது. நான் தான் சுடுகாடா இருந்தாலும் நான் தான் தலைவர், மனைவியாவா இருந்தாலும் நான் தான் தலைவர். ஏன் ஒருத்தர் இருந்துட்டு போட்டுமே சட்டமன்றத்தில் நீங்க பொதுச்செயலாளரா இருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, தன் மீது நம்பிக்கை இல்லை. அப்ப நான் தலைவரா இருக்கேன். நாங்க காங்கிரஸ் இருக்கேன் சார். காங்கிரஸ்ல மாநில தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவரே எம்எல்ஏவா இருந்தால் என்ன செய்வார் தெரியுமா? சிஎல்பி பதவியை விட்டுருவார். சிஎல்பிக்கு வேற ஆளை கொடுத்துருவார். இப்படி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. இதுவும் ஆர்டிஸ்ட் உள்ள ஒன்றா எடுத்துக்கங்க. ஆக யார் விட்டு கொடுப்போம்? நான் கேட்குறேன்,
இன்னைக்கு போறோம்னு சொல்லி நீங்க இந்த இருந்த குழு வந்து பதவிக்கு போறோம்னு சொல்றீங்க இல்லையா? நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம்தான். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அயோக்கியர்களுடைய கடைசி புகலிடம் எதுன்னு சொல்லுவாங்க, அரசியல். அது எல்லாருக்கும் உள்ளது சார். அதாவது பாலிடிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் அசிலம் ஆஃப் இல்ல பாலிடிக்ஸ் இஸ் லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் ஸ்கவுண்ட்ரல். அதான் லாஸ்ட் அசிலம். நான் சொல்றது இன்னும் பெட்டர் இங்கிலீஷ், ஸ்கவுண்ட்ரல் சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன், அரசியல்ல வந்து எடப்பாடியார் ரொம்ப புனிதமானவர், பதவி கட்டு போனா அப்ப நீங்க அவங்களாவது பதவிக்காக போறான்னு வச்சுக்குவோம். நீங்க பதவி கொடுத்தவங்க தலையில என்ன பண்ணீங்க? அவர் அந்த அம்மா வந்து சிறையிலிருந்து திருப்பி வந்த பின்ன அவங்களுக்கு கிடைத்த கொடுமைகள் என்னன்னு அந்த அம்மா சொல்றாங்க, நான் சொல்லல. அப்ப எல்லாரையும் நீக்கிடுவீங்க, எல்லாரையும் விளைக்கிடுவீங்க, நான் தான் எல்லாரும் நின்றீங்கன்னு சொன்னா என்ன சார் நடக்கும்? வரலாறு திரும்பும் சார். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் சொல்லுவாங்க. ஒரு அளவு இருக்கணும் எதா இருந்தாலும். நான் நம்ம கட்சி, என்னை முதல்வராக்கிய கட்சி, என்னை பொதுச்செயலாளராக்கிய கட்சி, அதுல உள்ள உறுப்பினர் சொல்றதை நான் கேட்கிறேன். இந்தா ஏன் ஆதரிக்க கூடாதா? நீங்க மட்டும் திமுகவோடையோ மற்ற கட்சிகளோட சேர்ந்து முதல்வராக இருக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த அதிமுகவை ஆதரிச்சிருக்கலாம்? ரொம்ப 10 seconds நான் மற்றவங்கள்ட்ட விரிவாக. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உயரம் புரியாமல் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி கிட்ட போட்டி போடுறது மிக தவறுங்க. அவரு 99 தோல்வி வாங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு தோல்வி வாங்கினா செஞ்சுரி அடிக்க போறாரு. எடப்பாடி 10 வாங்கிட்டு அவர்கிட்ட போட்டி போடுறாரு சார். நீங்க உங்க தோல்வி சாதாரண தோல்வி இல்ல சார். எத்தனை இடத்துல இருந்த அதிமுகவை 23 ஆக்கி இன்னைக்கு 23 நிக்கிறீங்க. நீங்க உங்கள்ட்ட இருந்த 47 உங்கள்ட்ட இல்ல, நீங்க 23 நிக்கிறீங்க. நாளைக்கு உங்க பின்னால என்ன எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சியோட உண்மையான தலைவர் ஊர் உலகமே எங்களை சொல்லல. நாங்க நேற்று கேரளா ஆட்சியை பிடிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். பிடிச்சீங்க. இருக்கிறவங்களை எல்லாம் நீக்கிறது, இருக்கிறவங்களே இல்லாம ஆக்குறது, யார் சொல்றதையும் கேட்கறதுல மணிகண்டன் மாதிரி உங்களை மாதிரி தான் உங்க சாமி எடப்பாடியா இருந்தா என்ன செய்ய முடியும்? இதுதான் சார் தவறு. ராகுல் காந்தி மாதிரி மாறுறாரு. ராகுல் காந்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் இருக்கு? இன்னைக்கு அவர் ஒரு சார், தேசம் போயிட்டு இருக்காரு சார், நாடு முழுக்க போயிட்டு இருக்காரு. எந்த பதவியில இருந்தோம், எந்த பதவியில இருந்தல அடிமையா இல்ல, அவர் அடிமையா இல்ல சார். பாஜக நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க கணக்கு நாங்க 10 விரைவில் எல்லாம் விக்கெட்டு தளம் களம் பிச்சு எல்லாம் இல்லையா? இப்ப 10 எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க. சரி இருங்க, அவர் அந்த செஞ்சுரி அடிக்கிட்டுங்க, அதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்க, விடுங்க. அவர் 99 நாயகனுங்க. ஓகே, இப்போ அதிமுக உள்ள என்ன நடக்க போகுதுங்கிறத தாண்டி அதில் ஒரு பகுதியை தாவேக்கா உறவு வச்சிருக்கு திரு சமூக சார். இன்னைக்கு இவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருந்தவங்க. ஸோ அவங்க அது மறைக்க கூட இல்லை. அரசியல் இருக்கிறவங்க எல்லாரும் பதவியில் இருந்தால் நல்ல ஜெயிச்சணும்னு சொல்லலாம், இல்லை அந்தஸ்துன்னு சொல்லலாம். ஸோ அவங்க இன்னைக்கு டிவிகேவுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்கனால பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பாங்களா, இல்லை தமிழக வெற்றி கழகம் கணக்கு போடுமா? இல்லை நம்ம இவங்களை விமர்சிச்சிருக்கோமே, நம்மளுடைய நாவல்ட்டிக்கு குந்தம் வரும், சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசுகிறாங்களே அப்படின்னு கணக்கு போட்டு இந்த சட்டச்சிக்கெல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லுமா? இல்லை, அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அரசியல் அப்படின்னா அதை தான் ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. இப்போ நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இது நிறையா நடந்திருக்குல்ல. இப்போ இதுலேயே பார்த்துங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல்லையே இப்போ காங்கிரஸும் திமுகவும் கடுமையாக பேசுனதும் உண்டு. கூட்டணிக்கு அப்புறம் மறுபடி கூட்டணி வச்சது உண்டு. இது அதிமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். பட் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிடும்ல. நீங்க மாற்றோன்னு சொல்லி வந்தீங்க, திருப்பி இவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, என்ன நீங்க மற்ற அரசியல்வாதி போலத்தானே அப்படிங்கிற டெம்ப்ளேட் இருக்கு அரசியல். அடுத்தடுத்த விஷயத்துக்கு மக்கள் போயிருவாங்க, நம்மளும் போயிருவோம் ஊடகங்கள். பட் அவங்களுக்கு நிறைய முறைகள் இருக்குல்ல. இல்ல நீங்க மக்களை சந்தித்துவாங்க, விசில் சின்னத்தை ஜெயிச்சுவாங்க அப்படின்லாம் கோரலாம் இல்லை. ஏன்னா டிவி கேட்க லெவரேஜ் இருக்கு. இவங்களுக்கு சட்டச்சிக்கல்கள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அந்த லெவரேஜை டிவிக்கு பயன்படுத்தக்கூடிய விஜய் பேசின பேச்சுக்கும் ஏற்படுத்தின பிம்பத்துக்கும் அவங்க ரசிகர்கள் என்ன நினைச்சாங்கன்னா 108ங்கிறத வச்சு ஜெயிக்க முடியாதுல்ல. நம்ம தலைவர் பாருங்க, 108 இல்லை, அந்த ஆட்சியே வேண்டாண்டு போயிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வைக்க போறாருலான்னு கூட நினைச்சாங்க. அப்படி நம்புற அப்பாவிகளும் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. அது ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி பார்க்குறப்ப இது அரசியல் இல்லையா? ஏன்னா இப்போ எந்த கட்சியில் இருந்தால் இவங்களுக்கு தேவை எம்எல்ஏ தவிர இங்கே பார்த்தா அது ஒரு காம்போவாக இருக்குது.
காங்கிரஸ் 5 மற்ற பேர் 4 8ன்னா ஒரு 5 பேர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு இல்ல அதுல ஒரு சிலர் வேற நாங்க வந்து உங்க அரசுக்கு ஆதரவான திமுக கூட்டணிங்கிறாங்க. வித்தியாசமா இருக்கு. இப்போ இவங்களுடைய இது வந்து இப்போ குமார் சார் சொன்ன மாதிரி இப்போ அதிமுகவில் வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் மறுபடியும் ஏற்பட்டு ஒட்டுமொத்த ஆதரவோ இல்லை இவங்க எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாண்டி படிச்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இல்ல சமரசத்துக்கு வாய்ப்பு 1989 வந்து அவங்க இருந்த ஒரு பெரிய பிளவுல ஜார்ஜியன்னு இருந்தது வந்தது. இப்போ அந்த மாதிரி இப்போ ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு மாதிரியான பிரபலம் இல்லாம ட்ராக் ரெக்கார்டும் பார்க்கணும்ல. திரு பழனிசாமி சமரசத்துக்கு போறவரை அறியப்படல அவரோட ட்ராக் ரெக்கார்ட்ல. ஸோ அவர் உறுதியா நிற்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஆமா, இப்போ வந்து அதுதான் வந்து பெரிய மைனஸ். இப்போ அதிமுகவுக்கான ஒரு மைனஸ் என்னன்னா இவர் கொஞ்சம் இறங்கி வரல, தப்பு இல்லை. அதுவும் வந்து ஒரு தலைமை குணம் தான், எல்லாரையும் அனுசரிச்சு. இப்போ வந்து நான் தான் ராஜா, நான் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறது எந்த காலத்துலையுமே நடக்காது. இப்போ அரசராட்சியில் கூட என்னென்னா அந்த வெகு மக்களுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா மக்கள் தூக்கி எறிவாங்க. அது மாதிரி புரட்சிகள் பார்த்து இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவை கிறிஸ்தவ நாடாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் அந்த உள் விஷயங்களை அவங்க தலையிடலை. ஏன்னா ஆட்சிக்கு சிக்கலாயிரும். அப்படிங்கிறப்ப இவங்க வந்து தலைமை சொல்கிறது தான் கேட்கணும் இல்லை, தொண்டர்களோட விருப்பத்தை கணக்கில் கொண்டு தலைமை செயல்படுறது தான் சரியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப கணிசமான எம்எல்ஏக்கள் வெளியில் போயிருக்கிறாங்க. நிர்வாகிகள் குறை சொல்கிறாங்கன்னா தன் மீதான குறை என்ன அதை அலசி ஆராய்ந்து உட்கார்ந்து பேசி அப்படி பண்ணால்தான் இந்த இது வரும். இதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா ஒரு இது அது எந்த அளவுக்கு உண்மை போய் இந்த அதிமுக கூட்டணியே திமுக ஆதரிக்கிறது, அது எப்படி வந்து ஒத்து வரும் அப்படின்னு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அண்ணா இருந்த திமுக, அதுக்கு அடுத்தது வந்து கருணாநிதி திமுக இல்லை, கருணாநிதி திமுக ஸ்டாலின் திமுக, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் கேட்டேன், திருப்பத்தூரில் 1974 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை அதிமுக ஆதரிச்சிருக்கு. அப்புறம் ஒரு குடியரசு தேர்தலில் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஒரு முடிவு. அப்படிங்கிறப்ப ஒரு திமுக அதிமுக கொள்கைங்கிறது விஷயம் இல்லை. எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்தே ஆதரிச்சாங்க ஒரு காங்கிரஸ் வேட்பாளர், அருணகிரிங்கிற திருப்பத்தூர் வேட்பாளர். அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறீங்க. திரு புகழேந்தி சார், இப்போ திரு விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? இவங்க அனுகூலமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது பிரதிபாரம் கொடுப்பாரா, இல்லை நீங்க விசில் சின்னத்தில் நின்றுட்டு வாங்க, தேர்தலை சந்திச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாரா? ஒரு ரியல் பாலிடிக்ஸ் சென்ஸ்ல என்ன முடிவு எடுக்க கூடும்னு நினைக்கிறீங்க? புகழேந்தி சார், நீங்க பேசுறது கேட்கல. சம் இஷ்யூ வித் ஆடியோ. ஓகே, திரு குமார், டேக் தி சேம் क्वेश्चन. இப்ப கேக்குது புகழேந்தி சார், கோ ஹெட். அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் தாவேகாவினுடைய தலைவர் நிச்சயம் பார்க்கிறேன் அகாமடேட் பண்ணிக்க மாட்டார், உள்ள முடியாது. ஆகவே இன்னைக்கு சண்முகம் பேச்சுல தெரியுது, முன்னாள் அமைச்சர் பேச்சுல. ஆனா ஒன்னே உங்க டிஸ்கஷன்ல டிபேட்ல இப்ப நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது ராகுல் காந்தின்னு சொன்னார். ஒரு ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி, இந்திய நாட்டிலேயே மாபெரும் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் தோல்வியை கண்டு ராஜினாமா செய்தார். அவருடைய தலை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, ஒத்துக்கொள்ளவே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மல்லிகார்ஜுன கர்கே என்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு தெரியாது இல்ல சார், ராகுல் காந்தி விலகினாரு. லகான் யார் கையில இருந்தது? இன்னைக்கு கார்கே கையில லகான் இருக்கா, காந்தி குடும்பம் கையில லகான் இருக்கா? யார் சொன்னா காங்கிரஸ் எல்லாரும் கேட்பாங்க? சாரி, மன்னிக்கணும் சார், என்னுடைய கண்ணாலே பார்க்கிறேன். கால் கால் செருப்பு அவர் எடுத்து போட்டார். அதெல்லாம் போல. பட் இன்னைக்கும் காங்கிரஸ்ல அதிகார மையம் மல்லிகார்ஜுன கார்கேவா காந்தி குடும்பமா? ஒரே ஒரு உதாரணம், சமீபத்தில் தமிழ்நாட்டு தேர்தலில் காங்கிரஸ் ஆதரவு ஒரு திமுகவுக்கு ராகுல் அது இருக்கா இல்லையா ஆராய்ச்சி இல்ல மாதிரி கார்கே சொன்னதா சார் நடந்துச்சு. சோனியா காந்தி சொன்னாங்க, அதனால நடந்துச்சு. ஒரு நிமிஷம் சார், என்ன பேசுறீங்க? Go ahead. புகழேந்தி சார், go ahead. சார் ஒரு செகண்ட் சார், கர்கே என்கின்ற தலைவர் காலிலே செருப்ப மாட்ட முடியல சார். அதை மாட்டி விட்டு அழகு பார்த்தவர் ராகுல் காந்தி அவர்கள். நீங்க வந்து சாதாரணமா அந்த பதவி வேண்டாம் தூக்கி எறியறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதே எதிர்கட்சி தலைவரா இருக்கார், ஒரு நெகோசியேஷன் பண்ணலாம், விட்டு கொடுக்கலாம். பதவி இல்லாம இருந்தாரு. இப்போ ஆட்சி இப்போ தோல்வி கண்ட இல்லையா? ஒரு ஆய்வு உண்டா? இத்தனை தோல்விகளுக்கு ஆராய்ந்ததுண்டா? யார் காரணம் என்று கேட்டதுண்டா? ஆட்சி மன்ற குழு கூடியதுண்டா? ஏதாவது நடந்திருக்கிறதா? இங்கே ஆட்சி மன்ற குழு தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுண்டா? எதுவுமே கிடையாது சார். ஒருத்தர்
நிர்வாகம் பண்ணணும், ஒருத்தர் சர்வாதிகாரம் பண்ணணும், ஒருத்தர் தான் நான் நடைமுறைப்படுத்தணும்னா இந்த கட்சி எப்படிங்க உருப்படும் சொல்லுங்க? கொஞ்சம் இறங்கி வாங்க சார். நீங்களே ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. அங்க சண்முகம் வேணா, வேலுமணி வேணாம். இந்த பொதுச் செயலாளர் தோல்வி அடைகிறார், வேணா விட்டுருப்பா, நான் வேணா எதிர்கட்சி தலைவரா இருக்கப்பா, ஒரு நெகோசியேஷன். எதையுமே ஒத்துக்க முடியாதுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி தாங்குமா சார்? ரைட் சொல்லுங்க. ரைட் சார், பாயிண்ட் டேக்கன் சார். நேர குறைவா இருக்கு. என்ன சொன்னாங்க சார்? இல்ல 11 வருஷம் அம்மா கேஸுக்கு அலைஞ்சவனா, 11 வருஷம் அம்மா கேஸுக்கு அலைஞ்சவன் புகழேந்தி, விடை கொடுத்தவன் புகழேந்தி. சரி சார். என்ன பாமக பேசுறேன்னு தூக்கி எறியப்பட்டவன் இன்னைக்கு பேசுறாங்க. இவங்க சப்போர்ட் கட்சியே போச்சு சார், கட்சி போச்சு. ஒரே ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சது தான், 4 எருமை சந்திச்சுன்னா ஒரு சிங்கத்தை எதுக்கு தைரியமாக இருக்கும், பிரிஞ்சா இதாக இருக்குன்னு சொல்லி இந்த மாரல் கதைலாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் புரியும். இந்த மாதிரி மாரல் கதைகள்லாம் வந்து உருவாக்கி அந்த பசங்கள்கிட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அப்போ மதுமிதா ஐஏஎஸ் தான் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் தான், அவங்க தலைமையில் வந்து கதை புக்கெலாம் போட்டாங்க. அப்புறம் அவங்கள மாற்றிட்டாங்க. இப்போ சந்திரசேகர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, அந்த முயற்சியை இந்த அரசு தொடரணும். இது மாணவர்களுக்கு உதவும். ஓகே, நாம வந்து இப்போ இதுவரைக்கும் உள்ளதை பேசுகிறோம். அடுத்தால ஒரு நாளைக்கு கவர்னர் வராரு. இது பதவி பிரமாணம் அவர் பண்ணி வைப்பாராங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த எம்எல்ஏக்களுக்கு அது ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. அவர் ஏற்கனவே அவர் ரொம்ப விஜய் அவர்களே ஒப்புக்கொண்டாலும் அவர் வந்து என்ன செய்வார் அவர் ஒன்றும் அது தெரியாது நமக்கு. ஆனால் எனக்கு தெரிய அவர் இதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அவர் முடியாதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவார். அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் இவங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுக்கு இவங்க ப்ரிப்பேராக இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் சொன்னது பல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சரியாக தான் ஸ்டடி பண்ணுவேன். இவங்க 27 பேர் இப்போ கிட்டத்தட்ட 25 1 26 அவர் இப்போ லாஸ்ட்டில் போயிட்டு திரும்பி வந்தார். அவர் பேர் என்ன, நம்ம வீரமணி, அதை சேர்த்தா 26 கேசி வீரமணி 26 வந்தாது. இன்னொரு 21 பேர் தான், 26 1 21 தான். அந்த இதை வந்து இப்போ இன்னைக்கு அவங்க வந்து உடனே என்னையை போடு அவரை போடு எனக்கு மந்திரி பதவி, அந்த சண்டையே அங்கே கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேருவாங்க. திரும்ப விஜய்க்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக கொடுப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. குமார் சொல்றதை பார்த்தா முதல்வர் விஜய்க்கு பாஜக எதிராக இருக்குங்கிறது மரியமா சொல்றார். நான் சொல்ல வந்தது, அம்மா உணவகத்தை சரி செய்கிறேன் என்று இன்னைக்கு முதல்வர் விஜய் சொன்னதுக்கு இன்னைக்கு வரையும் அதிமுக தலைவர் சொல்லலை. அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாலும் 100 யூனிட்டை 200 யூனிட் ஆக்கணும். யார் சொல்றா? முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எங்களை பின்பற்றுகிறார்கள் சந்தோஷப்படுறாரு. எங்க எல்லாரும் எங்க திராவிட மாடல் ஆட்சின்னு. ஆனா எதுக்குமே திரு முதல்வர் விஜய் கருத்து சொல்லல. ஆனா அம்மா உணவகத்தை நான் சரி செய்யங்கும் போது என்ன செஞ்சிருக்கணும் அதிமுக? அதிமுக இன்னும் வந்து அந்த தலைமை வந்து சரியாக வரல. மணிகண்டன் சார், நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இறங்கி வாங்குங்கிறது தான் எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடிய எண்ணம். ஸோ ஏதோ ஒரு லெவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிமுக கோயிங் ஃபார்வர்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து, ரொம்ப சுருக்கமா. கீப் இட் ஷார்ட் ப்ளீஸ். நீங்க பிரேக் விட்டப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சது. அதிமுகவோட 2ஆம் நிலை தலைவர்கிட்ட பேசினப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் தாவேகாவை ஆதரித்தது தவறு அப்படின்னு சம்பந்தப்பட்ட 25 எம்எல்ஏக்களும் பொதுச் செயலருக்கு ஒரு கடிதம் கொடுத்தா உடனே பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுல என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு பொதுச் செயலாளர் தெரிவிச்சுதான் உங்க டிவி மூலமாவே சொல்ல சொன்னார். இவங்க உண்மையாலுமே அதிமுக வளர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு கடிதம் கொடுக்க சொல்லுங்க, 5 நாள்ல பொதுக்குழு கூடும். பார்ப்போம் வாட் நெக்ஸ்ட். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.